ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த ரோசஸ் எல்லாம் இந்த நம்ம ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை வரைக்கும் எப்படி பார்த்துக்கலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ரொம்ப டெம்பரேச்சர் ஏறிக்கிட்டே இருக்கு. இது நேற்று நான் வந்து பார்க்குறேன். செடியெல்லாம் மாடியில் வந்து நான் டெய்லி இப்போ கொஞ்சம் நாளாக இப்படி தான் நான் மெயின்டைன் பண்ணுறேன். வந்து பார்த்தா செடியெல்லாம் ஓகே, நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் சோர்ந்து தான் இருக்குது. வெயில் டெம்பரேச்சர் அந்தளவுக்கு இருக்கிறனால இந்த மேலே ஏற்கனவே கொஞ்சம் நெட்டு கட்டினேன், அங்கிட்டு கூடி போகுது. இருந்தாலும் அது வெக்க அடிக்குது. நமக்கே நம்ம வந்து மாடியில் நிற்க முடியல, ஹீட் அந்தளவுக்கு இருக்குது. ஒரு மாதிரி வெக்க அடிக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு நெட்டை எடுத்து இப்படி சைடில் இப்படி தர மாதிரி கட்டிட்டேன். கொஞ்சம் அங்கிட்டு இருக்கிற வெயில் வந்து வராமல் இருக்கிறதுக்கு. இது போன வருஷம் நான் வச்சுருந்த நெட்டு தான், ஷேட் நெட்டு பழசு. கொஞ்சம் இப்படி கட்டி வச்சுருக்கேன். அதே மாதிரி அந்த பக்கமும் கொஞ்சம் கட்டி வச்சுருக்கேன். 2 சைடு இந்த மாதிரி கொஞ்சம் கட்டியாச்சு. கட்டிட்டு தரை ஃபுல்லாக தண்ணி ஊற்றி விட்டேன். நல்லா 2 பக்கெட் தரை ஃபுல்லாக நனைச்சி விட்டுட்டேன். கொஞ்சம் கூலிங்காக இருக்கட்டும்ங்கிறதுக்காக. நமக்கு வந்து எப்படி ஃபீல் ஆகணும் அதே தான் அந்த ரோஸுக்கும். தரையெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டுட்டு நல்ல செடியை ஸ்ப்ரே பண்ணி வச்சு நல்லா குளிப்பாட்டியாச்சு. குளிப்பாட்டி அந்த இடமே வந்து நல்ல குளுன்னு இருக்கிற மாதிரி நம்ம அந்த மாதிரி உருவாக்கிடணும் செடிக்கு. இப்போது கொஞ்சம் செடி இருந்தால் கொஞ்சம் கொண்டு போய் தூக்கிட்டு போய் நிழலில் வைக்கலாம். பட் என்கிட்ட இவ்வளோ செடி இருக்குது, இவ்வளோ அங்கிட்டும் என்னால் தூக்கிட்டு போக முடியாது. ஃபுல்லாக மேலேயும் கீழேயும் போட்டு ஷேட் நெட் போட்டு கவர் பண்ணவும் கூடாது. அப்படி பண்ணாலும் அது ஒரு மாதிரி இந்த சஃபகேட்டட் ஆகிடும் செடி. அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. காத்தோட்டமும் இருக்கணும், ஆனால் வெயிலும் படக்கூடாது. ஸோ நான் இந்த மாதிரி தான் திங்க் பண்ணேன். நல்லா வந்து ஷவரிங், நல்லா செடி வந்து அந்த கூலிங் ஆகிற அளவுக்கு ஷவரிங். அதுக்கு தான் நம்ம இந்த ட்ரைனேஜ் ஹோல் நல்லா இருக்கணுங்கிறது. தண்ணி காலையில் ஒன்ஸ் வந்து நாங்கள் இந்த மாதிரி தான் 7 மணிக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஷவரிங் கொடுத்துருவோம். தரையில் பாருங்கள், நல்லா தண்ணி ஊற்றிட்டேன். சில்லுன்னு இருக்கிற மாதிரி தலையில் தண்ணி ஊற்றிட்டேன். 7 மணிக்கு ஒரு தடவை ஷவரிங் கொடுத்துட்றோம். அப்புறம் திருப்பி 9 மணிக்கு வந்து நான் செடிகளுக்கு எல்லாமே ஃபுல்லாக தண்ணி ஊற்றிடுவேன். தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் திருப்பி இப்போ இந்த மத்தேன வரேன் பாருங்கள், ஒரு 1:30 1:45 போல் வந்து தரையெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு அந்த நெட்டை கட்டிட்டு செடியை ஃபுல்லாகவே ஷவர் பண்ணிடுவேன். இப்போ திருப்பி 4 மணிக்கு வந்து திருப்பி ஒரு தடவை ஷவரிங் இருக்கும். அப்போ அந்த செடிக்கு வந்து ஃபீல் ஆகும். நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் நல்ல குளுன்னு இருக்கும். நமக்கு எப்படி ஏசியில் இருந்தால் எப்படி ஃபீல் ஆகும் அந்த மாதிரி தான் அந்த செடிக்கு. ஏன்னா இதெல்லாம் வந்து வின்டர் பிளான்ட்ஸு. நமக்கு வந்து வெயில் காலத்தோட செடி கிடையாது. ரோசஸ் எல்லாம் வந்து வின்டரில் தான் அது பூத்து நல்லா சந்தோஷமாக இருக்கும். இப்போ இந்த வெயில் இந்த அளவுக்கு தாக்குறதுனால அது வந்து சோர்ந்து போயிடும். இப்போ இந்த காய்கறி செடியெல்லாம் நீங்கள் பாருங்கள், இதுக்கெல்லாம் அந்தளவுக்கு வந்து தேவையில்லை. காய்கறி செடிகளுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு குழு தேவையில்லை. அது இந்த வெயிலில் கூட தாங்குது. இப்போ இந்த சப்போட்டா மரம் இருக்குது, இதெல்லாம் வந்து எவ்வளோ வெயில்னாலும் தாங்கும். பாருங்கள், இந்த வெண்டைக்காய் கூட ஸ்டிஃபாக நிற்குது, வெயில் தாங்கி தான் இருக்குது இந்த வெண்டைக்காய். இது ஒரு ஆரஞ்சு செடி, இதுக்கெல்லாம் வெயில் வேணும். இந்த வெயிலில் தான் இது வளரும். இதை கொண்டு போய் நம்ம நிழலில் வைக்கக்கூடாது. அப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கணும் எந்த செடியை வெயிலில் வைக்கணும், எந்த செடியை வெயிலில் வைக்கக்கூடாதுங்கிறத நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்படி தான்ப்பா நம்ம மெயின்டைன் பண்ணணும். பாருங்கள், இங்கிட்டலாம் இந்த மல்லிகைப்பூ செடி, செம்பருத்தி, இதுக்கெல்லாம் வெயில் எவ்வளோ இருந்தாலும் இது தாங்கும். தண்ணி மட்டும் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிடணும். இந்த வெயில் இருந்துச்சுன்னா இதெல்லாம் பூக்கும், நல்லா வரும். ரோசஸ் அப்படி கிடையாது. ரோசஸை வந்து எப்பயுமே நம்ம வந்து கூலிங்காக வச்சுக்க பார்க்கணும். அது வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது அப்படியே தழுதே விடாது, உங்களுக்கு அப்படியே நின்றுச்சுன்னா திருப்பி அதை எழுப்பி தூங்க போயிடும். எழுப்பி கொண்டு வரதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். ஸோ அதை மாதிரி அது இப்போ தழுக்கிற ஸ்டேஜுக்கு நல்லா பார்த்து நம்ம வச்சுக்கிறணும். இது பாருங்கள், இதெல்லாம் நான் உமியில் வச்சுருக்கேன். செம்பருத்தி, கொஞ்சம் முல்லைப்பூ எல்லாமே கொஞ்சம் உமியில் தான் இதை சொல்கிறேன். நான் எப்படி வச்சேங்கிறதெல்லாம் அடுத்து வர வீடியோஸில் நான் சொல்கிறேன். இது நல்லா தான் ஒர்க் அவுட் ஆகுது. இந்த உமியும் நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ நாங்கள் இப்படி தான் மெயின்டைன் பண்ணுறோம். மாடியில் வந்து மற்ற நேரம் நல்லா கூலிங்காக அதுக்கு நல்லா ஸ்ப்ரே பண்ணிடுறோம். இன்னொன்று, நம்ம வந்து பூ வந்து இந்த டைம் வேண்டான்னு சொல்கிற காரணமே அதுதான். பூவும் குட்டி குட்டியாக வரும், நிறைய எனர்ஜி வேணும் பூ பூக்கிறதுக்கு. அப்போ அந்த எனர்ஜி ஃபுல்லாகவே அந்த பூவில் கொடுத்துருச்சுன்னா செடி சோர்ந்து போயிடும். இந்த வெயிலே அது தாங்க முடியாமல் இருக்கும். அதில் போய் நம்ம பூவை செடியில் விட்டுட்டோம்னா அது ஃபுல்லாக செடியே சோர்ந்து போயிடும். இப்போ நீங்கள் அந்த பூ கட் பண்ணுங்கள் பாருங்கள், கட் பண்ண இடத்துலலாம் இந்த தளிர் வருது. அப்போ இந்த தளிரை நம்ம காப்பாற்றணும்னா செடியை எப்படி வச்சுக்கிறணும், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வச்சுக்கிறணும், குளுன்னு வச்சுக்கிறணும். அதுக்கு ஃபீல் ஆகணும். சம்மர் தான் ஆனாலும் நான் நல்லா இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு நம்ம தான் அதுக்கு வந்து ஒரு இது கொடுக்கணும் செடிக்கு. அப்போ அந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஆனால் உச்சி வெயிலில் போய் ஸ்ப்ரே எல்லாம் பண்ணிடாதீங்க. மற்ற நேரம் நான் கொஞ்சம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும். இப்போ 4 மணிக்கெல்லாம் வந்து இந்த ஸ்க்ரீனெல்லாம் நான் எடுத்து விட்ருவேன். மேலே இருக்கிறது மட்டும் இருக்கும், சைடில் இருக்கிறதெல்லாம் நான் எடுத்து விட்ருவேன்.
இப்படி தான்ப்பா மெயின்டைன் பண்ணுறேன். இன்னொன்று ஈவினிங் கூட ஐஸ் வாட்டர், டெய்லி ஐஸ் வாட்டர் நம்ம ஐஸ் க்யூப்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். ஐஸ் வாட்டரில் தான் கொஞ்சம் நல்லா சில்லுன்னு அதை ஒரு குளிப்பாட்டிடணும் ஒரு 4-5 மணிக்கு. அப்போ எப்பயுமே நல்லாயிருக்கும். இன்னொன்று நம்ம ரீபாட் பண்ணும்போது கூட நம்ம பார்த்து ரீபாட் பண்ணணும். மண்ணை அமுக்கியெல்லாம் ரீபாட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா நீங்கள் மண்ணை நல்லா அழுத்தி அந்த கொக்கோபீட்டை அழுத்தி ரீபாட் பண்ணும்போது உள்ளே வந்து கேஸ் ரிலீஸ் ஆகும். அதாவது ஏதாவது நம்ம உரம் கொடுத்துருப்போம், அது இப்போ கொக்கோபீட்டே டீகம்போஸ் ஆகும்போது கேஸ் ரிலீஸ் ஆகும். அப்போ அந்த கேஸ் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஸ்பேஸ் இருக்கணும். ஸ்பேஸ் இல்லைன்னா அதெல்லாமே அந்த ஒயிட் ரூட்ஸ் எல்லாமே வந்து எல்லோ ரூட்ஸாக மாறிடும். அப்போ எல்லோ ரூட்ஸ் மாறிச்சுன்னா அந்த தளிர் ஃபுல்லாகவே கருக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு அந்த இலையை சுற்றி ஒரு கருகல் வரும் பாருங்கள், அதுக்கு காரணமே இதுதான். ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கணும். நம்ம பாட்டிங் மீடியா ரொம்ப ஏரியாக இருக்கணும். நம்ம அந்த மாதிரி இருந்தால் ரோஸ் ஈஸியாக போய் அதுக்கு ஆக்சிஜன் நிறைய கிடைக்கும். அது ஃப்ரீயாக வளர்கிறதுக்கு ஸ்பேஸ் நம்ம தான் உருவாக்கி தரணும். ஸோ அதனால தான் லைட் வெயிட்டுங்கிறேன் நான். இந்த கொக்கோபீட் மீடியா, சிண்டர் மீடியா, இந்த மாதிரி ரைசஸ்க்கு, அதாவது ஊமி, இதெல்லாம் காரணம் வந்து ரொம்ப டைட் இல்லாமல் நல்ல ஏரியாக இருந்துச்சுன்னா செடி வளர்கிறதுக்கு, ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு நல்லா இருக்கும். இப்படி தான் நம்ம மெயின்டைன் பண்ணணும் ரோசஸை. இன்னொன்று ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக கொடுக்கணும். நிறையெல்லாம் ஃபெர்டிலைசர்ஸ் தேவையில்லை ரோசஸ்க்கு, ரொம்ப கம்மியாக கொடுத்தாலே போதும். இப்போ நமக்கு எப்படி வந்து வெயில் காலத்தில் நிறைய சாப்பிட முடியாதோ அந்த மாதிரி தான் ரோசஸ்க்கும். ரோசஸ்னாலையும் வெயில் காலத்தில் தாக்கு பிடிக்க முடியாது. சாப்பாடு ரொம்ப தண்ணியாக தான் கொடுக்கணும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு அந்த தாக்கத்து இதெல்லாம் கொடுக்கலாம். நீங்கள் தாக்கத்து அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும், ஆரோக்கியமாக செடி வளர்கிறதுக்கு நல்லா இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தான். இந்த பாருங்கள் பூச்சி இருக்குது. இந்த எல்லோ அட்டையை பற்றி கேட்டிருக்கீங்க, அதையும் சொல்கிறேன் நான் அடுத்த வர வீடியோவில். உங்களுக்கு எல்லோ அட்டையை பற்றி எப்படி வைக்கணும் என்னங்கிறத நான் சொல்கிறேன். அடுத்து பாருங்கள், இந்த ரோசஸ் எல்லாம் இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் தளிர் இந்த அளவுக்கு நல்லா வருது. இப்போ இன்னொன்று வந்து நான் இந்த ஃபெர்டிலைசர்ஸ் ஏன் கம்மியாக கொடுக்கணும்னு சொல்கிறேன்னா, நிறைய ஃபெர்டிலைசர்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கனாலும் அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம் செடி. இப்போ செடி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிருச்சுன்னா நம்ம மைட்ஸுக்கும் த்ரிப்ஸுக்கும் அது ரொம்ப பிடிக்கும். அந்த நைட்ரஜன் சத்தை வந்து அதை சாப்பிடுது. அந்த நோட்ஸ் ஆக்டிவேட் ஆகி தளிர் வந்தால் தளிரை தான் சாப்பிட வரும். அதில் இருக்க நைட்ரஜன் சத்தை வந்து சாப்பிட்றதுக்கு தான் அந்த த்ரிப்ஸும் மைட்ஸும் வரும். அதனால் அந்த முடிஞ்ச அளவுக்கு இந்த வெயில் காலத்தில் ஃபெர்டிலைசர்ஸை கொடுக்க வேண்டாம் தான் சொல்கிறாங்க நிறைய பேரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃபெர்டிலைசர்ஸை வீக்லி ஒன்ஸ் கொடுத்தா போதும், ஹெவியாலாம் கொடுக்க வேண்டாம். நம்ம ஆர்கானிக்காக இருந்தாலும் சரி, இன்ஆர்கானிக்காக இருந்தாலும் எல்லாத்தையுமே பாருங்கள். இன்ஆர்கானிக் கெமிக்கல் எல்லாம் என்பிகே நாங்கள்லாம் 1 கிராம் கொடுத்த இடத்துலலாம் 1/2 கிராம் குறைச்சிடணும். இப்போ 1/2 கிராம் கொடுத்த இடத்துலலாம் இன்னும் கொஞ்சம் குறைச்சிடணும். எல்லாமே இந்த டோசேஜ் எல்லாம் குறைச்சி நம்ம கொண்டு வரணும். சிண்டருக்கெல்லாம் நான் தண்ணி ஊற்றிடுறேன்ப்பா. மத்தேனமும் வந்து சிண்டருக்கு, கொக்கோபீட்டு கிடையாது, சிண்டருக்கு மட்டும் மத்தேனம் தண்ணி ஊற்றிடுறேன். ஏன்னா அது காஞ்சிரும் உங்களுக்கு. அந்த மாதிரி தண்ணி ஊற்றி இந்த மாதிரி தான் நம்ம மெயின்டைன் பண்ணணும். எப்படி நமக்கு டெம்பரேச்சர் வந்து ஜூன் ஜூலை வரைக்கும் இப்படி தான் மெயின்டைன் ஆகும். நமக்கு வந்து அந்த கிளைமேட் மழை காலம் வர வரைக்கும் கொஞ்சம் செடியை இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாக அங்கிட்டு ஒரு 6 மாதம் நல்லா வளர்த்து கொண்டு வந்துடலாம் செடியை. அப்புறம் நம்ம மரம் மாதிரி கொண்டு வந்துட்டு அப்போ என்ஜாய் பண்ணலாம். நம்ம அந்த அக்டோபர் நவம்பர்லாம் அந்த பூவோடு என்ஜாய் பண்ணலாம். இப்போ போய் அந்த பூவை வந்து நம்ம ஆசைப்பட்டு வளர்த்தோம்னா அதுக்கப்புறம் அந்த செடி ஃபஸ்ட்டு வேணும் இல்லையா? பாருங்கள், இந்த இதுக்கு எல்லாத்துக்குமே நான் அந்த ஈரப்படுத்திடுறேன். ஏன்னா இந்த இடமே வந்து கூலிங் ஆகிடும். இப்போ நமக்கு எப்படி இந்த ஈர துணியெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே கட்டி வச்சோம்னா வீடு எப்படி கூலிங் ஆகும், அந்த மாதிரி இந்த இடத்த வந்து நல்லா கூலிங் ஆக்கிடும். இன்னும் டெம்பரேச்சர் ஏறுச்சுன்னா நல்லா 2-3 துணியை நினச்சி அங்கங்கே தொங்க விட்டுட்டோம்னா இன்னும் கொஞ்சம் கூலிங் கிடைக்கும்னு நான் நினச்சிட்ருக்கேன். அடுத்து நான் பார்க்கணும் இந்த எப்படியெல்லாம் இது இருக்குதுன்னு பார்த்து தான் நான் செய்யணும். இப்போதைக்கு இது ஓகே, இந்த செடி வந்து நல்லா தான் இருக்குது. இந்த டெம்பரேச்சர் வந்து 40க்கு மேலெல்லாம் நமக்கு போச்சு, அது ரொம்ப வெக்கையாக இருக்குது அந்த செடிக்கு அப்படின்னா அந்த மாதிரி ஈர துணியை கொஞ்சம் முக்கி அங்கங்கே நம்ம போடலாம். இல்லைன்னா ஈர சாக்கு கொஞ்சம் முக்கி கொஞ்சம் தரையில் அங்கினாங்கன்னா நம்ம இது பண்ணலாம். தொட்டியை டைரெக்டாக வந்து தரையோடு ஒட்டி வைக்கவே கூடாது. தரையோட ஹீட்டு ஜாஸ்தி இருக்கும். அதே மாதிரி நம்ம தொட்டியை வந்து செவரை ஒட்டியும் வைக்கக்கூடாது. நான் வைக்கல பாருங்கள், கொஞ்சம் தள்ளி தான் வச்சுருக்கேன். செவர்லேருந்து வர ஹீட்டு வந்து அந்த செடியை தாக்கும். ஸோ அந்த செவரை ஒட்டியும் வைக்கக்கூடாது. அதெல்லாம் சிலதெல்லாம் நம்ம பார்க்கணும்ப்பா. பார்த்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். இந்த வெயில் காலத்தில் அந்த செடியை இப்படி தான் வளர்க்கணும். தேங்க்யூப்பா.